பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் சரித்திரத்தில் எடுத்து வாசித்து சிந்திக்க வேண்டிய பகுதி யோபு 40வது அதிகாரம். 40வது அதிகாரம் முழுவதும் இதுல இதுல கான்வர்சேஷன் நடக்குது. கர்த்தர் இது முந்தின 2 அதிகாரங்கள்ல கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. இந்த அதிகாரத்திலையும் தொடர்ந்து பேசுறாரு. யோபு கிட்ட நீ ரொம்ப புத்திசாலியா, தேவனுடைய சிந்தனைகள், தேவனுடைய கருத்துக்கள்லாம் உன்னால சொல்ல முடியுமா, உனக்கு தெரியுமா, நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே யோபு சொல்றாரு, நான் தெரியாம 2 தடவை பேசிட்டேன், 2-3 தடவை, 2 தரம் அப்படின்னு சொல்றாரு. பேசிட்டேன், ஆனா நான் என்னோட அது தவறு, என்னுடைய தாழ்மையை விட்டுட்டு நான் உங்களை கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சது என்னுடைய தவறு தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தேவன் சொல்றாரு, வெறும் காற்றை அனுப்பி பதில் அளிக்கிறாரு. நீ பேசு, நல்லா பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோபு தொடர்ந்து அமைதியா இருக்காரு. அப்போ தேவன் தொடர்ந்து பேசுறாரு. அப்போ இந்த 15வது வசனத்துல ஒரு ஒரு உருவகம், ஒரு எடுத்துக்காட்டோட தேவன் சொல்றாரு, பிகோமோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல், அப்படி ஒரு பெரிய மிருகம் அப்படின்னு. இங்க அதுக்கு சரியான அளவுல குறிப்பிடுறதுக்கு எந்த விதமான எந்த அனிமலை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இருந்தாலும் அது மிகப்பெரிய விலங்கு, நீர்நிலைகள்ல வாழக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு, ஒரு கருத்துக்கள் நிலவுது. இதுல அந்த அனிமலை பத்தின நம்ம பயாலஜி படிக்கல. இது நம்ம வி ஆர் ஸ்டடியிங் த ரிலீஜியஸ் போர்ஷன். அதனால நம்ம அந்த அனிமலை பத்தின சிந்தனை அது அந்த அனிமலை வச்சு கர்த்தர் என்ன நம்மளுக்கு சொல்றாரு, எதை சொல்ல வர்றாரு அப்படின்றதுதான். அது அந்த பிகோமத்து கூட எனக்கு அடங்கி மாடு மாதிரி புல்ல தின்னுது, தண்ணிக்குள்ள நடந்து போகுது அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைத்தது தேவன் தான். அதை தன்னுடைய கட்டுக்குள் வச்சிருக்காரு. அது அடுத்து என்ன நடக்கும், எது அப்படின்றது கூட மனுஷனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, தான் பெரிய ஆள் மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், ஒவ்வொருத்தருமே அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அது தவறு. எல்லாமே தேவனுக்கு முன்பாக பணிவுடையனும் தாழ்மையுடனும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரம் முழுமையும் நம்மளுக்கு சொல்லுது. ஏன்னா தேவனே பெரியவர், அவருக்கே எல்லாம் தெரியும். இன்னைக்கு நமக்கு ஒரு சில விஷயங்கள் தவறான தெரிஞ்சுச்சுன்னா கூட அதோடைய சரியான விளக்கம் பின்னாடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா.